உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம் அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றை ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா? ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி. கோயம்புத்தூரில் மேயர் தேர்தல் தொடர்பான கலந்துரையாடலின் போது அமைச்சர்களிடம் ஆதங்கப்பட்ட திமுக பெண் கவுன்சிலர் சாந்தி. கண்ணீரும் கம்பளையுமாக நின்ற சாந்தியை முதுகில் தட்டி அங்கிருந்து போகுமாறு கூறிய கணவரும் திமுக நிர்வாகியுமான முருகன். கோவை மாநகராட்சியின் புதிய மேயராக திமுகவை சேர்ந்த ரங்கநாயகி போட்டியின்றி தேர்வு. அமைச்சர்கள் KN நேரு, முத்துசாமி முன்னிலையில் பொறுப்பேற்றார். ஷேக் ஹசீனா தலைமையிலான வங்கதேச நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதாக அந்நாட்டு குடியரசுத் தலைவர் முகமது சஹாபுதீன் அறிவிப்பு. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினர் கோரிக்கையின்படி ராணுவ தலைமை தளபதியின் பரிந்துரையை ஏற்று நடவடிக்கை. வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி எம்பியின் நட்சத்திர ஹோட்டலுக்கு தீ வைத்த போராட்டக்காரர்கள். ஹோட்டல் முழுவதும் பற்றி எரிந்த தீயில் 24 பேர் உயிரோடு கருகி உயிரிழந்ததாக தகவல். பிரிட்டனில் அடைக்கலம் கிடைக்கும் வரை வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவிலேயே தங்கியிருக்க மத்திய அரசு அனுமதி தற்காலிகம்தான் என்றும் வங்கதேசத்தில் நிலவும் சூழ்நிலையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் இந்தியா அறிவிப்பு. நெருக்கடி முற்றியதால் இந்தியாவுக்குள் வர ஷேக் ஹசீனா அனுமதி கோரியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். வங்கதேசத்தில் நிலைமை மோசமடைந்ததால் ஹசீனாவின் விமானம் தரையிறங்க அனுமதி வழங்கப்பட்டதாகவும் நாடாளுமன்றத்தில் விளக்கம். வங்கதேசத்தில் நடந்த கலவரத்தில் அரசு கட்டடங்கள், இந்து கோயில்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஜெய்சங்கர் தகவல். இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் தாக்கப்படுவதாக வரும் தகவல்கள் கவலை அளிப்பதாகவும் பேச்சு. வங்கதேசத்தில் உள்ள இந்தியர்களின் நிலைமையை அங்குள்ள தூதரகங்கள் மூலமாக மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக ஜெய்சங்கர் தகவல். வங்கதேசத்தில் வசிக்கும் 19,000 இந்தியர்களில் 9,000 பேர் மாணவர்கள் எனவும் விளக்கம். டெல்லி நாடாளுமன்ற கட்டடத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம். வங்கதேசத்தில் நிலவும் சூழல் குறித்து அனைத்துக் கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல். வங்கதேசத்தில் வன்முறை வெடிக்க சீனா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுக்கு தொடர்பு இருக்கிறதா என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ராகுல்காந்தி கேள்வி. வங்கதேச சூழல் குறித்து அனைத்து கோணங்களிலும் கண்காணிக்கப்படுவதாக மத்திய அரசு தரப்பில் பதில். வங்கதேசத்தில் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்க மாணவர் அமைப்பினர் ஆதரவு. விரைவில் இடைக்கால ஆட்சி அமைக்கப்படும் என வங்கதேச ராணுவம் அறிவித்த நிலையில் முகமது யூனிஸுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள மாணவர்கள். ஷேக் ஹசீனா வந்த விமானத்துக்கு பாதுகாப்பு அளித்த ரஃபேல் போர் விமானங்கள். வங்கதேச எல்லையை கடந்து வந்த விமானத்தை கண்காணித்து பாதுகாப்பு அமைப்புகள் உடனடி நடவடிக்கை. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் மாநில திட்டக்குழுவின் 5வது கூட்டம். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட வரைவு கொள்கைகள் குறித்து ஆய்வு. எடப்பாடி காவல் நிலையம் மீது மர்ம நபர் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். இதைவிட மோசமாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட முடியாது என ஒவ்வொரு முறையும் நினைப்பதற்குள் அதைவிட மோசமான நிகழ்வு திமுக ஆட்சியில் நடப்பதாக விமர்சனம். சேலம் மாவட்டம் எடப்பாடி காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் 20 வயது இளைஞர் கைது. எடப்பாடி காவல் நிலையத்தில் வைத்து சேலம் SP அருண் கபிலன் தீவிர விசாரணை.
முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் மாணவர்களை வயது வரம்பின் அடிப்படையில் வகைப்படுத்தாமல் ஒரே பிரிவாக அறிவித்திருப்பதற்கு அண்ணாமலை கண்டனம். சிக்கன நடவடிக்கை என்ற பெயரில் மாணவர்களின் கனவை சிதைத்துவிட வேண்டாம் என்றும் வலியுறுத்தல். சென்னையில் ரத்து செய்யப்பட்ட நட்சத்திர விடுதிகளின் பார் உரிமம் அடுத்த 48 மணி நேரத்தில் மீண்டும் வழங்கப்பட்டதன் மர்மம் என்ன என அன்புமணி கேள்வி. மது வணிகம் தமிழக பொருளாதாரத்தை தலைநிமிர வைக்கும் ஒரே வழி என்பதால்தான் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டதா என்றும் வினா. தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலூர், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் புதன்கிழமை கனமழைக்கு வாய்ப்பு. வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 405 உயர்வு. பாதிக்கப்பட்ட இடங்களில் 8வது நாளாக நடைபெறும் மீட்புப் பணிகள். ஆன்லைன் தேடலில் 90% தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைக்க கூகுள் நிறுவனம் சட்டவிரோதமாக செயல்பட்டுள்ளதாக அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு. ஸ்மார்ட் போன்களிலும் பிரவுசர்களிலும் தனது தேடுபொறி டிஃபால்ட்டாக நிறுவப்படுவதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் அள்ளிக் கொடுத்துள்ளதாகவும் தகவல். பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றார் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா. தகுதிச் சுற்றில் 89.34 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து அபாரம். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகாத் அரையிறுதிக்கு தகுதி. 50 கிலோ எடைப்பிரிவின் காலிறுதிச் சுற்றில் உக்ரைன் வீராங்கனையை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேற்றம். உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றே ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா? ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி.